பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் பண்ணுவாங்க, இட்லி பண்ணுவாங்க. ஆனால் சாரி, சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வியாபாரத்துக்காக ருசியை ஆட் பண்ணுறாங்க. அஜினமோட்டா போடுறாங்க, நிறைய காரத்தை போடுறாங்க, என்னென்னமோ பேரில் போடுறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. சம் ஆஃப் தி ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. கொஞ்சம் ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் சம்பளம் சரியாக கொடுக்கறதில்ல, இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்களா, அங்கே சாம்பாரை கலக்கிட்டு இருக்காரு. போன மாதம் சம்பளம் கொடுக்கல, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. அவன் சொல்கிறாரு நாசமாக போகன்னு. சாம்பார் நல்லா தான் இருக்கும், அவங்க போட்ட இன்க்ரீடியன்ட் எது நாசமாக போக. நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்லை, எல்லா ஹோட்டலை பற்றி சொல்ல. சில ஹோட்டல்கள் நல்ல தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹோட்டல் போயிட்டு வந்தோம்னா ஃபுட் பாய்சனிங் வருது. சார் ஹோட்டலுக்கு இன்றியமையாதப்போ போக வேண்டியதான். வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, என்ன சார் நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுக்குறேன். காரம் இல்லாமல் சாப்பிடுவேன். காரத்தை சாப்பிட்டா டைஜஷன் கெட்டு போகுது. இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு வார்த்தை இருக்குது சார். இப்போது இந்த இக்கிகாய் இதை பற்றி ஏற்கனவே நீங்களும் பேசியிருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசப்பட்டே வருது. அதில் என்ன அப்படி ஒரு சீக்ரெட் இருக்குது சார்? அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் நம்ம? அப்துல் கலாம் சொன்னார், இந்தியா வில் பி அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் 2020. பவர்ஃபுல் கண்ட்ரினா நியூக்ளியர் பவர் கிடையாது. ஹெல்த்தியஸ்ட் சிட்டிசன்ஸ் இருக்கிற ஊர் தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. துப்பாக்கி தூக்கணுமில்ல, தூங்காமல் வேலை பண்ணணுமில்ல டாக்டரு, மக்களுக்கு சேவை செய்யணுமில்ல பாலிட்டிஷியனு. பவர்ஃபுல்லுங்கிறது மென்டலி பவர்ஃபுல், இன்டலெக்சுவலி பவர்ஃபுல், எமோஷ்னலி பவர்ஃபுல். பவர்ஃபுல் அப்படிங்கிறது சார் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுறதுல அர்த்தம் இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியுது. பவர் அப்படிங்கிறது தி பவர் ஆஃப் அ மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். உச்சி மீது வான் எழுந்து வீழினும் அச்சமில்லை என்பது இல்லையே. தமிழுக்கு அமிழ்தென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுகிறார்ல, கிஸ்தியாய் கேட்கிறாய் கிஸ்தி தொலைத்து விடுவேன். எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, நீர் விட்டாயா? அவன் கேட்குறான்ல, தூக்கில் போட்டான். அது போயிடுது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. கட்டபொம்மனை ஞாபகம் வச்சுருக்கோம், வாவு சிதம்பரனார் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், கப்பலோட்டிய தமிழன். என்ன சார் நீங்கள் பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இதுக்கு எப்படி இக்கிகாய் பயன்படுது? ஆஹா, எப்படி சார்? அந்த ஊரில் போனால் ஒரு 1000 பேர் 100 வயசு இருக்கிறவன், 100 வயசு இருக்கவன் 1000 பேர். எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன படிப்பு படித்தேன், சமுதாயத்துக்கு உபயோகக்கூடிய படிப்பு படித்தேன். நான் டாக்டர் படிச்சுக்கேன்னு வைங்களேன், இந்த டாக்டர் படிப்பு மக்களுக்கு உபயோகமாகிறதா இல்லையா? ஸோ உபயோகமான படிப்பு படித்தேன். அந்த படிப்பு, அந்த தொழில், டாக்டர் தொழில், மருத்துவ தொழிலை ஆசையோடு செய்கின்றேன். அப்போது நான் படித்த படிப்பு டாக்டர், நான் செய்வது தொழில் டாக்டர். அதன் மூலம் எனக்கு வருமானம் வருகிறது, அந்த தொழில் மூலம் வருமானம் வருது. ஆனால் இந்த தொழில் மூலம் சமுதாயம் பயனடைகிறதா? நான் பண்ணுற தொழில் பணம் வருது, சந்தோஷம் வருது, நான் படித்தது அதுக்காகத்தான். மக்கள் பாராட்டுறாங்களே, இவன் டாக்டர் ஐயா, பக்த வச்சிருக்கிற டாக்டர் ஐயா, அவன் எத்தனை பேர்த்துக்கு வைத்தியம் பண்ணுறான், எத்தனை பேருக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு புக்கு சொல்கிறான். நான் ஒரு கராட்டே சேனலில் பேசினேன், இப்படி தான் ஓடணும், எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்பிரமணியம் எங்கள் மதிப்பிற்குரிய ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன, டாக்டர் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க, எல்லாருமே ஓடுறாங்க, நீங்கள் ஏதோ லோடிங் டோஸ்ன்னு சொல்கிறீங்க. நான் கொண்டு போய் பிரைமரி ஹெல்த் சென்டர் 8000 பிரைமரி சென்டர் மாத்திரை வச்சேன், ஃபஸ்ட் எய்டு மாத்திரை. ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை சாப்பிட்டா உயிரோடு போய் சேரலாம்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரே வருஷத்தில் 7000 பேரை காப்பாற்றிட்டோன்னு எங்கள் ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார். வாழ்வது மற்றவர்களுக்காக. கடவுள் ஒரு மனிதனை உருவாக்குனார்னா இது ஒரே ஒரு ஜென்மம். கடவுள் கிரியேட் பண்ண 1,00,000 பிறப்புகளில் மனித பிறப்பு தான் முக்கியமான பிறப்பு. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிறப்பு மனித பிறப்பு.